குட் மார்னிங், வெல்கம் டு ஹெல்த் டைமென்ஷன். இன்றைக்கி டாபிக் வந்து ஃபார்மர் பற்றி தான் பேசுவார். விவசாயி. இனிய தை பொங்கல் நல்வாழ்த்துக்கள். விவசாயி சேத்துல கால் வச்சால் தான் நம்ம வந்து சோத்தில் கை வைக்க முடியும். விவசாயத்தை போற்றுவோம். விவசாயத்திலிருந்து 3 முக்கிய இன்வெஸ்ட்மெண்ட் லெசன் தான் நம்ம இன்றைக்கி பார்க்க போகிறோம். அதில் ஃபஸ்ட்டு வந்து சிக்கனம், இங்கிலீஷில் வந்து ஃப்ருகல் சொல்லுவாங்க. அந்த காலத்தில் விவசாயி வேட்டியை தான் யூஸ் பண்ணுவாங்க. கொஞ்ச நாள் பொறுத்து அந்த வேட்டியை பார்த்தீங்கன்னா துண்டாக யூஸ் பண்ணுவாங்க. இன்னும் கொஞ்ச நாள் கச்சிப்பாக யூஸ் பண்ணுவாங்க. அட்லாஸ்ட் பார்த்திங்கன்னா அதை வந்து க்ளீன் பண்ணுறதுக்கு யூஸ் பண்ணுவாங்க. எதையும் வேஸ்ட் பண்ண மாட்டாங்க விவசாயிகள். செகண்ட் வந்து ஃபார்மர் ஆல்வேஸ் க்ரோ சீசனல் கிராப்ஸு. 2 விவசாயம் பண்ணுவாங்க. ஒன்று வந்து லாங் டேர்ம் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணுவாங்க, இன்னும் செகண்ட் வந்து ஷார்ட் டேர்ம்னு சொல்லிட்டு. லாங் டேர்மில் பார்த்தீங்கன்னா மாமரம், தென்னை மரம்லாம் வந்து சாகுபடி பண்ணுவாங்க. செகண்ட் வந்து ஷார்ட் டேர்மில் பார்த்திங்கன்னா நெல், வெண்டைக்காய், கத்திரிக்காய்லாம் வந்து பார்த்திங்கன்னா விவசாயம் பண்ணுவாங்க. அதே மாதிரி நம்ம என்ன பண்ணணும்னா லாங் டேர்மில் ஈக்விட்டி எஸ்ஐபியில் வந்து இன்வெஸ்ட் பண்ணணும். ஷார்ட் டேர்மில் ஃபிக்ஸ்டு டெபாசிட்டு, பாண்டு, ரெக்கர் டெபாசிட்டில் வந்து இன்வெஸ்ட் பண்ணணும். தேர்ட் வந்து பேஷன்ஸு. விவசாயம் இன்றைக்கி நட்டுட்டு நாளைக்கு வந்து வந்துடுவான்னு பார்க்குறது இல்லை. அது மாதிரி தான் நம்ம இன்றைக்கி இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணிவிட்டு நாளைக்கு பார்க்கக்கூடாது, பொறுமையாக இருக்கணும். ஓகேங்களா? இதுதான் 3 விஷயம் நம்ம விவசாயிக்கிட்டேருந்து கற்றுக்க வேண்டிய விஷயம். ஓகேங்களா? ரொம்ப யூஸ்ஃபுல்லாக நம்புகிறேன். நன்றி.